ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் வித்தியாசமான சிம்பிளான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கிறேன். கூடவே கருவேப்பிள்ளை ஒரு கொத்து, ஒரு பாதி எலுமிச்சை, ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கிறேன், துருவிய தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றலாம். வெங்காயம் நீங்கள் அதிகம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சிவப்பு மிளகாயை வறுத்து இடித்த தூள். கூட இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்கிறேன், பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக பழப்புளி கூட சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக காய்ந்த மிளகாயை லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 5 காய்ந்த மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் துருவிய தேங்காய் 1 கப் அளவு, கூடவே அந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் துருவிய தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் சொட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை அரைக்க போகிறேன். அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்க வேணும். இது நல்ல கெட்டியாக இருந்தால் தான் பால் சோறோடு சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் சோறோட மட்டும் இல்லாமல் இதை வெறும் சோறோட கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே எலுமிச்சம்பழம் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எலுமிச்சம்பழம் இல்லாட்டி நீங்கள் புளி தண்ணீர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் எலுமிச்சம்பழம் சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவும் உங்களோட புளிப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இன்னொருக்கா நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது ரெடியாகியாச்சு. மிகவும் சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக இது பால் சோறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல புதிய ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி இதை பால் சோறோட சர்வ் பண்ணுறேன். மிகவும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய ரெசிபீஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.